குடும்பம்னா குறை இருக்கும் தான். ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். சுப்ரீம் மொபைல்ஸ் மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன். மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110811158 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். பெரிய ஸ்டார் படத்துக்கு நிறைய இருக்கும் சேலஞ்சஸ். மெயினாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து டு பிரிங் த ஃபிலிம் டு கண்ட்ரோலபிள் லென்த். எனக்கு கிளைமேக்ஸில் விஜய் சார் சொல்கிற டைலாக் வந்து ஐ ஃபெல் லிஸ்னிங் டு நான் கேட்டோடனே ஆமாம் இல்லை நம்ம என்ன எதுக்கு யாரு கூட சண்டை போடுறோம், ஏன் என் ஃபேமிலியை வந்து அப்படி ஜெனரலாக அது நமக்கு தெரியாமலே அறியாமல் போயிடும். தெரியும் படத்துக்கு வி ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன் டு இட். சென்னை டுவெண்டியில் பார்க்கும்போது பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. டு யூ திங்க் அது கொஞ்சம் இப்போ ரிப்பீட்டிவாக ஆயிடுச்சு, இப்போ அது அவசியம் நினைக்கிறீங்களா? வம்சி சாரோட எல்லா படங்கள்லையும் அது ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், ஃபார்முலாவே இருக்கும். 7 ரீல் சாங்னு தான் சொல்லுவாங்க, இல்லை கிளைமேக்ஸ் ரீல் சாங்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் பிஃபோர் த கிளைமேக்ஸ் கம்ஸ் ஒரு சாங், ஒரு ரிலீஃப் ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் அப்படின்னு. இல்லை சாருக்கு படம் பிடிச்சிருந்தது, கெவ் மீ ஹக் ஆஃப்டர் வாட்ச் செகண்ட். நீங்கள் மேடையில் சொன்ன மாதிரியே இருந்துச்சு சார் படம். தேங்க்யூ சார், நடுங்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? வாரிசு படத்துடைய டியூரேஷன் வெளியே தெரிஞ்ச உடனே அதுவே ஒரு சின்ன நெகட்டிவ் பஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிச்சு. ஓ இவ்வளோ லெங்க்தாக படம், இவ்வளோ லெங்க்தாக படம். இப்போ தான் நாங்கள் வந்து துணிவு படத்தினுடைய எடிட்டர் விஜய் வேலுக்குட்டிகிட்ட பேசிட்டு அப்படியே வரோம். அவங்க போகும்போது கேட்டாங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. பிரவீன் கேல் ஆஃபீஸ்ன்னு சொன்னோம். பிக் ஃபேன், மறக்காமல் சொல்லிடுங்க பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நைஸ் ஆஃப் ஹிம். எனக்கு நம்பர் கொடுங்க, நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. பிரவீன் கேல் அவர்களுக்கு இதுதான் இன்ட்ரோ நான் நினைக்கிறேன். நான் வந்து தனியாக அவர் இதை பண்ணியிருக்காரு அவர் இதை பண்ணியிருக்காருன்னா சொல்லவே வேண்டாம். வெரி ஹாப்பி நம்ம இன்னைக்கு சந்திச்சது. சரி, ஒரு பெரிய ஸ்டாருடைய படத்தை ஹேண்டில் பண்ணுறதுன்றது பிரவீன் கேல் அவர்களுக்கு புதுசே இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு தொடர்ந்து சில சந்தேகங்கள் புதுசாக வந்துட்டே இருக்கு. அதை கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, வாரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ்னா என்னங்க ஒரு எடிட்டர்? பெரிய ஸ்டார் படத்துக்கு நிறைய இருக்கும் சேலஞ்சஸ். மெயினாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து டு பிரிங் த ஃபிலிம் டு கண்ட்ரோலபிள் லென்த். அதாவது நம்ம ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தான், ரொம்ப ஓவராகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த படம். ஸோ அது ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, மீட்டிங் பிக் ஸ்டார் லைக் விஜய் சாரோட ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த மீட்டர் கரெக்டாக இருக்கணுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் ஐ திங்க் அது எழுத்துலேயே இருந்தது, அதை எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது சார் பண்ணிட்டாங்க. கரெக்ட். அதை எப்படி நாங்கள் கரெக்டாக டெலிவர் பண்ணுறோம் அப்படின்றது தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வாரிசு படத்தினுடைய டியூரேஷன் வெளியே தெரிஞ்ச உடனே அதுவே ஒரு சின்ன நெகட்டிவ் பஸ் ஒன்று கிரியேட் பண்ணிச்சு. ஓ இவ்வளோ லெங்க்தாக படம், இவ்வளோ லெங்க்தாக படம்னு. அந்த ப்ரெஷர் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா ஆஃப்டர் தட்? இல்லை, ஐ திங்க் அந்த டைமுக்கு pretty much locked and we were very confident about the film and its run whatever. கான்ஷியஸாக இருந்தோமா அப்படின்னா எஸ், எனி ஃபிலிம் அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும், ஒரு கண்ட்ரோலபிள் லென்த்தில் இருக்கணும் அப்படின்றது. அதை வச்சு படத்தை எடை போடுறாங்க அப்படின்னா அது கஷ்டம் தான். அது அன்லஸ் அன்டில் யூ சீன் த கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை பார்க்காம நம்ம வந்து ஒரு டியூரேஷனை வச்சு வந்து இந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்றது ஒரு ராங் வைப் ஒப்பீனியன். ஓகே, ஒரு ஸ்டார்னுடைய படத்தில் ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ்னு வச்சுப்போமே. மற்ற படங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ மிகப்பெரிய ஸ்டார் நடிக்கக்கூடிய படங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறது என்னென்னா, பர்சனலாக என்னுடைய சந்தோஷமே கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு வசீகரா டைம்ஸ் விஜயை மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பயங்கர ஃப்ளெக்சிபிள், பயங்கர ஃபன் இல்லையா? அண்ட் ஒரு சின்ன பையன் அவரை கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அது செமையாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஏன்னா சமீபத்தில் பயங்கர லார்ஜ் தன் லைஃப் கேரக்டர்ஸில் அவர் பார்த்துருக்கோம், பயங்கர பவர்ஃபுல் ஸ்ட்ரிக்ட் அப்படி பார்த்துருக்கோம். இதில் வந்து மறுபடியும் நம்ம வீட்டு பையனா பார்க்குற ஃபீல் வந்து எங்களுக்கு வந்துச்சு. அதுதான் 100% அதுதான். வி லவ்ட் ஹிம் ஃபார் தட். அண்ட் அந்த செல்ஃப் டெப்ரிஷியேட்டிங் ஹியூமர் அப்படின்வாங்க இல்லையா? கரெக்ட். இப்போ யோகி பாபு சார் கூட பண்ணும்போதெல்லாம் வந்து அப்போ தான் அதுக்கான ஒரு இது எலிவேஷன் வரும். அவ்வளோ பெரிய ஸ்டாரு அதை பண்ணும்போது வந்து நம்ம அதோட கனெக்டாக ஒன்று இருக்குங்க. அம்மாவோட எமோஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. மதர்ஸ் சென்டிமெண்ட்டை வச்சு நம்ம ஐ மீன் நம்ம சில டைம் வந்து அதெல்லாம் வந்து மறந்துடும். ஐ திங்க் வி ஹவ் பிகம் a little thick skin. We have to open up ourselves more. That's what I felt. And எனக்கு கிளைமேக்ஸில் விஜய் சார் சொல்கிற டைலாக் வந்து ஐ ஃபெல்ட் கில்ட்டி லிஸ்னிங் டு இட். நான் கேட்ட உடனே ஆமாம் இல்லை நம்ம என்ன எதுக்கு யாரு கூட சண்டை போடுறோம், ஏன் என் ஃபேமிலியை வந்து அப்படி ஜெனரலாக அது நமக்கு தெரியாமலே நம்ம அறியாமல் போயிடுறோம். தெரியும் படத்துக்கு வி ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன் டு இட். அது கேட்டவுடனே எனக்கு அந்த இது வந்துச்சு, ஐயோ கரெக்டில் வி ஷுட் டூ தட் அப்படின்னு ஒரு சின்ன திருத்தம் நமக்குள்ளே ஒன்று வரும்ல,
அது எனக்கு வந்துச்சு. வாரிசு வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். அது படத்திலே டயலாகா வச்சாச்சு. அது இன்னொரு ப்ளஸ்ஸா தான் இருந்துச்சு பார்க்கும்போது. பட் இருந்தாலும் நெறைய பேருக்கு நம்ம ஓப்பன் அப் பண்ணும்போது, நெறைய பேருக்கு சில ஒட்டாத விஷயங்களும் நமக்கு ரெஸ்பான்ஸஸா வரும். அப்படி இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய கேன்வாஸ்ல எடுக்கப்படுற படம், பெரிய ஸ்டார்னுடைய படம். நெறைய கிரீன் மேட் யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அது இப்போ மக்களுக்கே தெரியிற அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? என்னன்னா விஜய் சார் மாதிரி ஒரு ஸ்டாரை வச்சுட்டு நம்ம ஒரு நார்மல் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறது வந்து இட்ஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த க்ரௌட் அண்ட் எவ்ரி திங். லாஜிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் தான். இப்போ ஒரு செட்டுனா ஒரு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் லைன் ஒன்று இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த சீன் ஷூட் இதை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். டைரக்டர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்காக இருந்தாலும் சரி. கிரீன் மேட் ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கன்வீனியன்ஸ் ஆஃப் கெட்டிங் த ஆர்டிஸ்ட். கரெக்ட். பட் அது வந்து ஒரு நேச்சுரலா நம்ம அந்த படத்து கூட செட் ஆகுற மூட கட் பண்ணுதுன்றது நீங்க ரியலைஸ் பண்றீங்களா? டு யூ அக்செப்ட்? இருக்கும். அது இல்லாம இருக்காது. See, இப்போ நீங்க உங்களுக்கு டெக்னிக்கலா தெரியுன்றதுனால நீங்க சே தட். I'm not saying I'm not defending myself. Yeah. I'm just expressing an opinion. இது தெரியாம இருக்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க. ஸோ two sets of people. Correct. And to a larger extent தெரியாத ஆடியன்ஸ் தான் நிறைய பேர். So that's all I can say. கரெக்ட். சென்னை 28 பார்க்கும்போது இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனா இருக்கலாம், கிரிக்கெட் மேட்சை நீங்கள் ட்ரீட் பண்ணியிருந்த விதம் இல்லையா, கிட்டத்தட்ட 3 நாளாக பிரிஞ்சு நீங்கள் ட்ரீட் பண்ணியிருந்த விதம் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம படத்துலையும் வாரிசுலையும் அது இருந்துச்சு. இப்போ சென்னை 28 பார்க்கும்போது பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. டு யூ திங்க் அது கொஞ்சம் இப்போ ரிப்பீட்டேட்டிவாக ஆயிடுச்சு, இப்போ அது அவசியம் நினைக்கிறீங்களா? இட் வாஸ் த டைரக்டர்ஸ் கால். அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னது. ஐ திங்க் வம்சி சாரோட எல்லா படங்கள்லையும் அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஸோ இட் வாஸ் மோர் லைக் எ சென்டிமெண்ட் திங் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். பேட்டர்ன் மாதிரி. எஸ், ஃபார் ஹிம் இட்ஸ் அ பேட்டர்ன். ஹி ஹேஸ் நான் பண்ண தோளாலேருந்து மகர்ஷிலேருந்து இந்த படத்துக்கும் இருக்குது. இட் குட் பி அ சென்டிமெண்ட் திங். அதுக்கு படத்துக்கு கரெக்டாக தப்பா அப்படின்னா எனக்கு இன்னும் அது தப்பாக தோணலை. அது அவுட்டேட் ஆச்சா அப்படின்னா ப்ராபப்ளி I'm not 100% right about it. So probably, yeah. My actual question is, இப்போ ஸ்பிளிட் ஸ்க்ரீன் பண்ணும்போது ப்ரீ டிசைடடாக இருந்துச்சுன்னா, do you tell the director or the cinematographer to shoot those sequences in specific aspect ratios? Of course. அப்படி பண்ணீங்கன்னா அதோட ஸ்மூத்னஸ் வேற இருக்கும். அதுதான் அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க. அது பேசிக்கலி இட்ஸ் ஆல் அபவுட் பிளானிங் யுவர் ஷார்ட்ஸ். இப்போ லெஃப்ட் ரைட்டு நம்ம ஐலைன் எங்கே கான்சென்ட்ரேட் ஆகுது, லுக் பாயிண்ட் ஆஃப் வியூ லுக் எங்கே கொடுக்கணும் அப்படின்றது இருந்ததுன்னா இட் இஸ் மச் மோர் ஈஸியர் டு டூ. ஸோ நம்ம ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ஸ் பற்றி பேசுகிறதுனால திஸ் ஆட் ஃபிலிம் டைரக்டர் மைக்கேல் காண்ட்ரின்னு சொல்லிட்டு, இஸ் அ மாஸ்டர் இன் ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ஸ். இஸ் டன் ஃபினாமினல் ஸ்டஃப் வித் ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ஸ் தான். அவரோட ஸ்டைலே அதுதான். ஐ டேக் அ கியூ ஃப்ரம் ஹிம். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் பிளாக்ல ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கு அப்படின்னா முன்னாடியே டிசைட் பண்ணதுனால, வாட் டு யூ சே டு தி டைரக்டர் பிஃபோர்? இது வாரிசை பொறுத்த வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணலை. அது நம்ம எடிட் ரூமில் தான் அந்த இது எடுத்தோம். இட் வாசன்ட் டிசைடட். தே ப்ராப்ளி தி டைரக்டர் ஹேட் இட் இன் ஹிஸ் மைண்ட். இட் வாசன்ட் எனக்கு சொல்லலை. அது வாஸ் எடிட் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பண்ணோம். ஓகே. ஸோ அது போஸ்ட்டில் தான் நம்ம ஸ்பிளிட் ஸ்க்ரீனாக மாற்றுறோம். ஓகே. வாரிசு மாதிரி ஒரு படத்துக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் அண்ட் சாங்ஸ் ரொம்ப எசென்ஷியல். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்மளுமே அதை என்ஜாய் பண்ணுறோம். பட் இமோஷன்ஸ்ன்றது ரொம்ப கோர். இந்த படத்தினுடைய கோரே வந்து இமோஷன் தான். அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். வாரிசு படத்தில் விஜய் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு பொண்ணு காணாமல் போய்டுறாங்க. அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதில் அந்த சர்ச் முடியுது. அதை ஒரு சரி செஞ்சாரா இல்லையான்றதுலாம் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சோடனே ஒரு சின்ன ஹியூமர் வருது. உடனே நம்ம வந்து ரஞ்சிதமே பாட்டுக்கு போகிறோம் இல்லையா? அப்போது அந்த இமோஷன் கூட நம்மளால் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ண முடியல. Do you think this is a miss? No, we have the proper sequence, no, where Srikanth sir வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி அவர் யோசிச்சு கரெக்ட் அம்மா கிட்ட வந்து we did give that breathing space. இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 2 minutes 12 seconds if I'm not wrong. Srikanth sir வீட்டுக்கு வந்து ஆக்ட் பண்ணீங்க அந்த இதெல்லாம். அதுக்கு மேலே பண்ணால் அது மெலோ ட்ராமா. அதுக்கு கீழே வச்சோன்னா அது கனெக்ட் ஆகாது அப்படின்ற ஒரு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஐ திங்க் ரைட் நோ இட்ஸ் தேர். இஃப் ஐம் நாட். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதுக்கப்புறம் ஒரு சின்னது இருக்குது. ஆனால் ரஞ்சிதமே வந்துருச்சுன்னா, ரஞ்சிதமே வந்து 2 பேரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. அந்த இமோஷன் நம்ம மறந்துடுவோம்ல. ஆமாம், அது வேற. ஹவு டு யூ ரெக்டிஃபை இட்?
yes, that scene is done. We have explained one part of the story. Now you need to give me some form of entertainment. அதுதான் ரஞ்சிதமே பிளாக்கும். And one of the biggest songs in terms of Obviously. audio. So we have to bring it. And also there's a formula for most commercial films wherein seventh reel song ன்னு சொல்லுவோம். Seventh reel song னா it is just a relaxation before something major is going to happen. ஸோ ஆடியன்ஸ்க்கு அந்த ஸ்பேஸ் அவுட் கொடுக்கறது தான் அந்த இது அந்த ஆங்கிள். பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபார்முலாவே இருக்கும். செவன்த் ரீல் சாங்குன்னு தான் சொல்லுவாங்க, இல்லைனா கிளைமேக்ஸ் ரீல் சாங்குன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் பிஃபோர் த கிளைமேக்ஸ் கம்ஸ் ஒரு சாங், ஒரு ரிலீஃப், ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் அவுட் கொடுக்கலாம் அப்படின்றது தான். இது அந்த ஃபார்முலாவில் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு, பட் தட்ஸ் ஹவ் இட் இஸ் ப்ளேஸ்ட் ரைட் நவ. டியூரேஷன், இந்த மெலோட்ராமாக்குள்ளே போகாமல் படத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் இருந்தாலும், இதை தாண்டி ஸ்பெசிஃபிக் டு வாரிசு என்ன உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு? வி சேஞ்ச் குவைட் அ பிட். அந்த ஸ்க்ரீன் பிளே ஆர்டர்லாம் நிறைய மாற்றணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது இப்போ ஃப்ளாஷ்பேக் எபிசோட் வரும் இல்லைங்களா, விஜய் சாரோட ஃப்ளாஷ்பேக். ஆமாம், அது அவர் ஆக்சுவலாக ஏன் அந்த வீட்டை விட்டு ஆமாம், அது வந்து வேற இடத்துல இருந்தது பிளேஸ்மெண்ட்டு. அது ஏன் அங்கேருந்து இங்கே முன்னாடி ஏன் எடுத்துகிட்டு வந்தோம்னா, ஷரத் சார் மேலே சிம்பத்தி வராது, அதுக்கப்புறமா வந்தது தான். இப்போ இருக்கிற பிளேஸ்மெண்ட்டில் ஷரத் சாருக்கு அவர் முடிஞ்சு போச்சு. அப்புறமா வந்து சாருக்கு கேன்சர்ன்ற ஒரு எபிசோட் வரும். கேன்சருக்கு அப்புறம் வந்திருந்ததுன்னா அவர் மேலே இருக்கிற சிம்பத்தி மறந்துட்டு அவர் மேலே ஒரு கோவம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால் அது ஒரு டிஸ்கஷன் பண்ணி அது முன்னாடி கொண்டு வந்தோம். தட் வாஸ் அகெயின் சஜஸ்ட் பை ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ், ஸ்ரீனிவாஸ் சார்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ அப்ஜிகார் ஆல்சோ டுக் தட் கால். இட் வாஸ் பிரில்லியன்ட். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய நடந்துச்சு எடிட் ரூமில். அண்ட் விஜய் அவர்கள் கூட இது உங்களுக்கு முதல் கொலாபரேஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த படம் பார்த்துட்டு, இல்லைனா இந்த படம் டைமில் ஏதாவது கான்வர்சேஷன்ஸ், மெமரபிள் ஈவெண்ட்ஸ்? இல்லை, சாருக்கு படம் பிடிச்சிருந்தது. கெவ் மீ ஹக் ஆஃப்டர் வாட்ச் செகண்ட் ஹாஃப். நீங்கள் மேடையில் சொன்ன மாதிரியே இருந்துச்சு சார் படம் அப்படின்னாரு. தேங்க்யூ சார், நடுங்கிட்டே இருந்தோம், உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ். ஐ திங்க் இஸ் எ வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் டு ஒர்க் வித். ஃபர்ஸ்ட் கிரவுண்டட்னு சொல்லலாம். அவருக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு ஃபார் ஹிம் டு பி ஸோ கிரவுண்டட், ஐ திங்க் தட்ஸ் சம்திங் தட் ஐ ஷுட் லேர்ன் அஸ் எ ஹியூமன் பீயிங். இப்போ ஒரு ஜான்ரா ஸ்பெசிஃபிக் படம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நம்ம நூல் பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு மூட் செட் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அதே மூடில் பேஸில் ட்ராவல் பண்ணலாம். பட் வாரிசு மாதிரி ஒரு பேக்கேஜ்டு என்டர்டெய்னர்னா பயங்கர ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்குது, அடுத்து பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது, ஹியூமர் இருக்குது, இப்படி வேரியஸ் ரேஞ்சஸில் இருக்குது படம். கரெக்ட். இதுக்கு எப்படி நீங்கள் சிங்க் ஆகுறீங்க? இல்லை, அதுதான் தட் இஸ் த சேலஞ்ச் ஃபார் த ஃபிலிம்ஸ் லைக் திஸ். Correct. That is what you are And that is tough to crack. It is, yes, but it also comes from the writing. Okay, my platform will be from the writing. My foundation will be from the writing. I take a cue from there, and then we decide whether the writing is good or whether the timing is good. So that's how we usually go. இந்த மாதிரி படத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக வாரிசு பற்றி சொல்லணும்னா, எஸ், வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் அபவுட் வே டு பிளேஸ் சர்டன் சீக்வன்சஸ், வே டு பிரிங் த ஹீரோ. இப்போ ஒரு நம்ம பேசுவோம், ஒரு ஹீரோக்கு ஒரு டவுன்ஃபால் இருந்து when he gets up, the high is more. Correct. Okay, so those were all things that we discussed, and we got a lot of things got done in the edit room. It was also in the paper. It worked in both the tables. படம் ஃப்ளக்சுவேட் ஆகலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் அது சீம்லெஸ்ஸான ஒரு படமாக தான் எங்களுக்கு தெரியணும். அதுக்கு ஒரு எடிட்டராக நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்க? அது நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நிறைய இருக்குங்க. ஒரு மூடு ஜம்ப் இல்லாமல் பார்க்கணும், ஆர்டிஸ்டோட எக்ஸ்பிரஷன் ஜம்ப் இல்லாமல் பார்க்கணும், கதை ஜம்ப் இல்லாமல் பார்க்கணும், டயலாக் ஜம்ப் இல்லாமல் பார்க்கணும். நம்ம எடுக்கிற கட்டு வந்து படத்தில் என்ன இடத்துல வருது, அதனால படத்துக்கு இன்னும் ஓவரால் இம்பேக்ட்ன்றது தெரியும். இப்போ ரஞ்சிதமே எடுத்துக்கலாம், அதை நான் ட்ரிம் பண்ணி வைக்கலாம், ஆனால் அங்கே என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. பட் இட் இஸ் தேர் ஃபார் அ பர்பஸ். ஸோ அப்படி தான் எவ்ரி சீன் ஹஸ் பீன் பேக்கேஜ்டு. அண்ட் ஆல்சோ ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கேரக்டராக ஒரு க்ரோத் இருக்கும் எல்லா படத்துலையும், எல்லா கதையிலையும். அந்த க்ரோத் ஜம்ப் இல்லாமல் பார்த்துக்கிறோம். நம்ம திடீர்னு வந்து ஒரு சீனில் வந்து அவர் ஒரு சோகமான ஒரு எமோஷன் முடிச்சுட்டு அடுத்த சீனே அவர் வந்து ஒரு ஹியூமர் டைமிங்க்கு வந்தார்னா அதுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று பண்ணணும். ஸோ அதெல்லாமே தான் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு சீன் இல்லைன்னா முடிஞ்சது கதை நம்மளுது. அதை வேற எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது தலைவோட போயிடும். டெலிட்டட் சீன்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குஷ்பு மேடம்க்கு நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கும் ஜான் விஜய் சாருக்கும் நல்ல எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் குட் எபிசோட் பை இட்ஸ் ஓன். கண்டிப்பாக எங்கே வந்துச்சுங்க? எந்த அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே, ஒரு கண்ட்ரோலபிள் லென்த்துக்குள்ளே படத்தை கொண்டு வரணுன்ற ஒரு சேலஞ்ச் இருந்ததுனால between this and that we had to choose. So we chose Kushbu ma'am's episode, unfortunately, but it was lovely performance. It was done shot superbly well. But some films
Yeah. அவங்க அந்த டைமுக்கு குஷ்பு மேமோட ஸ்டில்ஸ்லாம் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. ம். விஜய் சார் கூட இருந்தது அதெல்லாம். ஐ திங்க் ஷி வாஸ் கிரேஷியஸ் எனஃப் டு சே டூ வாட் இஸ் ரைட் ஃபார் த ஃபில்ம் ஆ. அப்படின்னு வம்சி சார் கிட்ட சொன்னதா அவர் சொன்னார். அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஹர் ஃபார் தட். லவ்லி. மேஜர் அப்படின்னீங்கன்னா நாங்கள் குஷ்பு மேடம் எபிசோடும் ஜான் விஜய் சார் எபிசோடும் தான் சொல்லணும். பட் அதர்வைஸ் இட் வாஸ் ஆல் வாட் வாஸ் எக்ஸ்ட்ரா ஃபேட்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஓகே இந்த சீன் 5 மினிட்ஸ் இருக்குது, அந்த 5 மினிட்ஸில் 2.5 மினிட்ஸ்லேயே கன்வே ஆகிடுது அப்படின்னா அந்த 2 நிமிஷம் வேஸ்ட்டு. ஸோ அதுதான் போயிருக்கும். டஃப் டு மேக் எ டிசிஷன் வாஸ் டேக்கிங் அ சப்ளாட் அவுட். ஸோ தட் வாஸ் வெரி டஃப் பிகாஸ் இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வர் இன்வால்வ் பிஹைண்ட் இட். The amount of money spent, the artists, their effort that they've done, and ஒரு டைரக்டரோ ஒரு கேமராமேனோ கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க ஒரு 15-20 days அந்த சீக்வன்ஸ். It is very easy for me to say as an editor it is not working and keeping it aside. Okay, but the effort and the pain that they had to go through for that and the money, amount of money spent, I think அது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒரு ப்ரெஷராக இருக்கும். But eventually when you make that call, you look at it as a bigger picture, whether it works for the film. படத்துக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா? Yes. So the film is bigger than everyone else is my belief. So then comes the order of it. So what is the specific subplot? I told you, no, Kushbu ma'am episode. ஓ அதுதானா? ஓகே. Yeah. ஸோ இப்போ குஷ்பு அவர்கள் வர எபிசோட் வந்து வாட் ஐ தாட் வாஸ் ஆர் வாட் ஐ அஸ்யூம்ட் வாஸ் அவருடைய அந்த ஸ்டார்ட் அப்கான விஷயங்கள்ல. It's not that. ஓகே. And I can't tell you more about it also because there are plans we might have to attach it at some point, or we might have to release it in YouTube. ஓகே. So we are talking about it. It's not decided. நைஸ். ஓகே. ஒரு படம் வெரி ஃபர்ஸ்ட் டே நீ எடிட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஃபில்மோட பேகேஜ் இருக்கா? வாரிசுன்னு எடுத்துப்போமே, வம்சி அவர்கள் கூட நீங்கள் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விஜய் அவர்கள் கூட முன்னாடியே படம் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் மனசில் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் டு யூ ஸ்டார்ட் ஆர் ஹவு டு யூ ஸ்டார்ட் வெரி ஃபர்ஸ்ட் டே? ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அந்த படத்துக்கான என்ன மைண்ட் செட்டுக்கு போகிறோமோ அந்த மைண்ட் செட்டுக்கு தான் போவோம். ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ், தட் இஸ் ஆல்வேஸ் அட் த பேக் ஆஃப் யுவர் ஹெட். But the approach towards the film will be fresh only, depending on what the script is. இப்போ நேற்று முடிஞ்சது, நேற்று 10 ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு 10 படம் பண்ணும்போது நம்மளுக்கு அது வேறு வழி இல்லை, நம்ம அப்படி தானே பண்ணியாகணும். இல்லை, ஒரு பக்கம் பயங்கர ஃபெரோஷியஸான படங்கள் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் ஃபன்னு, இன்னொரு பக்கம் பயங்கர ஃபேமிலி என்டர்டெய்னர். உங்கள் லைஃப்லேயே பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். On a day-to-day level, switching between scenes is fine. But when you're addressing a film, a final copy or final இது இருக்கும்போது, I segregate myself. I take the 2 weeks or 10 days for that film only. I don't jump around. படங்களில் கால் எடுக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் ஒரு ட்ரெய்லருக்கான கால் எடுக்கிறது அதை விட இம்பார்ட்டன்ட்னு வந்துருச்சு. கண்டிப்பாக இல்லையா? பட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ அண்ட் டைரக்டர் வம்சி கேவ் அஸ் தட் ட்ரெய்லர், சம்திங் தட் இஸ் ஸ்மூத், something that is true to its genre. Yes. That was our idea also. But I didn't cut the trailer. My assistant Sandeep did. I think that credit should go to him. We all discussed. இது போடலாம், அது போடலாம் அப்படின்னு. எப்படி சொல்லணும்னா, we didn't have a teaser also, if you guys observed. We didn't want to present more content out. We just wanted to stick to what the film is about, and this is what you get to see அப்படின்றது. We wanted to drive it into the audience head before they came in. ஆனால் இப்போ முக்கியமான ஒரு பொங்கல் ரிலீஸ், தட்டு ஒரு கிளாஷ், அப்படி இருக்கும்போது ஈஸியாக அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு மாசான ட்ரெய்லராக கட் பண்ணிட முடியும். கண்டிப்பாக கட் பண்ணியிருக்க முடியும் இல்லையா? முடியும். அந்த டெசிஷன் வந்து வாஸ் இட் a tough decision? இல்லை, that's what I said. We were very clear that we wanted to present what the film is. It like you said, அதை ஃபைட் ஆக்கி 4 பஞ்ச் டைலாக் போட்டு கூட கட் பண்ணியிருக்க முடியும். இருக்கு, பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு உள்ள. பட் அதை ஆடியன்ஸ் ஏமாத்துற மாதிரி தானே, அது தப்பு இல்லை. ட்ரெய்லர் முடிகிற விதமும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பற்றின ஒரு டைலாகை வச்சு தான் அது முடியுது. இந்த எண்டு டைலாக் என்ன வருதோ அது ஒரு ரிமெம்பரன்ஸ் வேல்யூ இருக்கும். அது இந்த படத்தில் இருக்குது. ஆனால் அது நமக்கு இங்கே சொல்ல வேணாம். படத்தோட இது கண்டென்ட் என்னவோ அதுக்கு கேட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இட்ஸ் ஆல் அபவுட் த ஃபேமிலி அப்படின்னு. தட்ஸ் வாட் வி ஹேட் இன் த ட்ரெய்லர் ஆல்சோ. ஸோ when கமிங் டு த தியேட்டர், ஓகே இது குடும்ப படம், உங்களுக்கு ஃபேமிலிஸ் பார்க்குற படம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு தான் அது பண்ணணும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் வந்து ரொம்ப பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண அந்த குறும்புத்தனமான விஜயை வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பார்த்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக தியேட்டர் விட்டு வெளில வந்தேன். நிறைய பேருக்கும் அது நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆரம்பத்துலேருந்து, அதாவது போஸ்டர்ஸ், ட்ரெய்லர்ஸ் இப்போ வரைக்கும்
ஒரு டீமாவே நீங்க ரொம்ப ட்ரூ டு த ஃபிலிமா இருந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் வழியே நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110 811058 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு